யாழ் வல்லை வெளியில் சென்ற பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. டிக்டாக் காணொளியால் யாழில் புலம்பெயர் தமிழர் அதிரடியாக கைது. தொடரும் திடுக்கிடும் சம்பவங்கள். லிட்ரோ கேஸ் விலையில் மாற்றம், மக்களுக்கு மகிழ்ச்சியா பேரிடியா? පේ ටැක්ස් එක පිළිබඳව අපේ රටේ වෘත්තීය වේදිකගේ විශාල කනස්සල්ලක් තිබුණා. வரிகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார விடுத்த உத்தரவு. அதிரடி மாற்றம் கண்டது மரக்கறிகளின் விலை. மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவல்கள் இதோ. மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த தாயும் மகனும். யாழ்ப்பாணம் வல்லை வெளிப்பகுதியில் பெண்ணொருவரின் தங்கச்சாங்கிலி அபகரிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வல்லைவெளி பகுதியில் நேற்றைய தினம் காலை பயணித்த பெண்ணொருவரின் தங்க நகையை உயர் ரக மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் அபகரித்து சென்றுள்ளார்கள். சம்பவம் தொடர்பாக காங்கேசன்துறை பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவல்களுக்கு அமைவாக சாவகச்சேரி பகுதியில் வைத்து மோட்டார் சைக்கிள் மற்றும் நகையுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் மற்றையவரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார்கள். கைதான சந்தேக நபரை பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நெல்லியடி போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். யாழ்ப்பாணத்தில் சமூக வலைதளத்தில் நேரலையில் காணொளிகளை வெளியிட்ட புலம்பெயர் தமிழர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவில் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். புலம்பெயர் நாடொன்றிலிருந்து யாழ்ப்பாணம் வந்துள்ள நபர் ஒருவர் டிக்டாக் தளத்தில் நேரலை வீடியோக்களை பதிவிட்டவாறு பல்வேறு தரப்பினருடன் முரண்பட்டு வந்துள்ளார். ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் வரணி பகுதியில் உள்ள தனியார் வங்கி ஒன்றுக்கு சென்று வெளிநாட்டு பணத்தினை உள்ளூர் பெறுமதிக்கு மாற்ற வங்கியில் கால தாமதம் ஏற்பட்டுள்ளதாக நேரலையில் வீடியோவாக பதிவிட்டிருந்தார். வங்கியின் முகாமையாளர், உத்தியோகஸ்தர்கள், பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் என அனைவருடனும் முரண்பட்டு கொண்டிருந்தார். அதுபோன்று சில வாரங்களுக்கு முன்னர் கொடிகாம போலீஸ் நிலையத்தினுள் சென்று போலீசார் முறைப்பாடுகளை பதிய காலதாமதம் செய்வதாக காணொளி வெளியிட்டு போலீசாருடன் முரண்பட்டார். இந்த நிலையில் கடந்த வாரம் வரணி பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் இல்லமை வல்லுநர் போட்டியொன்றுக்கு சென்ற மாணவிகளை காணொளி எடுத்து டிக்டாக் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதன்போது பாடசாலையில் கடமையில் நின்ற போலீசார் அதிபரின் அனுமதியின்றி மாணவிகளை காணொளி எடுக்க முடியாது என அறிவுறுத்திய போலீஸ் உத்தியோகத்தர்களுடன் முரண்பட்டு அவற்றினையும் காணொளியாக வெளியிட்டார். இந்த காணொளிகள் சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து போலீஸ் உயர் அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் கொடிகாம போலீசார் புலம்பெயர் தமிழரை கைது செய்தார்கள். இதனையடுத்து கைதானவரிடம் விசாரணைகளின் பின்னர் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. லிட்ரோ கேஸ் லங்கா லிமிடெட் நிறுவனம் மார்ச் மாதத்திற்கான சமையல் எரிவாயுவின் சில்லறை விலை திருத்தத்தை இன்றைய தினம் அறிவித்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து நிதி அமைச்சருடன் இன்று கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளதாக நிறுவனத்தின் பேச்சாளர் தெரிவித்தார். மேலும் கலந்துரையாடலுக்கு பிறகு புதுப்பிக்கப்பட்ட எரிவாயு விலைகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் விலை சூத்திரத்தின் அடிப்படையில் நாட்டில் மக்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையிலும் எரிவாயுக்களை விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றுக்கான விலைகளை குறைக்க தாம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. வசூலிக்கப்பட வேண்டிய அனைத்து வரி வருவாய்களையும் வசூலிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆண்டு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் இலக்கு வருவாயை நிறைவு செய்வதற்கான உத்திகள் குறித்து இங்கு விரிவாக விவாதிக்கப்பட்டது. உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு கிடைக்காத வருவாயை பெறுவதற்கு தற்போது நடைமுறையில் உள்ள முறையை விட தலையீட்டின் அவசியம் உள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வசூலிக்க வேண்டிய அனைத்து வரி வருவாய்களையும் வசூலிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினார். அதன் அடிப்படையில் நாட்டில் இதுவரை வசூலிக்கப்படாத சகல வரிகளையும் உடனடியாக அறவிடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக ஜனாதிபதி அதிரடியாக அறிவித்துள்ளார்.
சந்தையில் பல காய்கறிகளின் விலைகள் சடுதியாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை தம்புள்ளை சிறப்பு பொருளாதார வர்த்தக மையத்தின் தலைவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் மிளகாய், பச்சை மிளகாய், பீன்ஸ் மற்றும் தக்காளி ஆகியவற்றின் விலைகள் சடுதியாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்த விலைகளுடன் ஒப்பிடும்போது சில்லறை சந்தை விலைகள் சுமார் 30% அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டின் அடுத்து வர இருக்கின்ற நாட்களில் சகல மரக்கறி வகைகளுக்குமான விலைகளை குறைக்கும் நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. சூரியவெல வீரியகம பகுதியில் வசிக்கும் ஒரு தாயும் அவரது 5 வயது மகனும் நேற்று மாலை அருகாமையிலுள்ள பொருத்தப்பட்டிருந்த அங்கீகரிக்கப்படாத மின்சார கம்பியில் சிக்கி உயிரிழந்ததாக சூரியவெல போலீசார் தெரிவித்துள்ளனர். இறந்த குழந்தை அருகிலுள்ள வீட்டிற்கு சிறு குழந்தைகள் பயணிக்கும் மிதிவண்டியில் சென்று கொண்டிருந்த போது சட்டவிரோத மின் கம்பியில் சிக்கிக் கொண்டதாகவும் மகனை காப்பாற்ற சம்பவ இடத்திற்கு ஓடிய தாயும் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பரிதாப நிலை ஒன்று பதிவாகியுள்ளது. மின்சாரம் தாக்கி தாயும் மகனும் இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இறந்தவர்கள் 38 வயது தாயும் அவரது 5 வயது மகனும் ஆவார். சம்பவம் குறித்து சூரியவெல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. யாழ் வல்லை வெளியில் சென்ற பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. டிக்டாக் காணொளியால் யாழில் புலம்பெயர் தமிழர் அதிரடியாக கைது. தொடரும் திடுக்கிடும் சம்பவங்கள். லிட்ரோ கேஸ் விலையில் மாற்றம், மக்களுக்கு மகிழ்ச்சியா பேரிடியா? පේ ටැක්ස් එක පිළිබඳව අපේ රටේ වෘත්තීය වේදිකගේ විශාල කනස්සල්ලක් තිබුණා. வரிகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார விடுத்த உத்தரவு. அதிரடி மாற்றம் கண்டது மரக்கறிகளின் விலை. மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவல்கள் இதோ. மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த தாயும் மகனும்.